ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு சண்டே சமையல் ஸ்பெஷலாக கீ ரோஸ்ட் பண்ண போகிறோம். கீ ரோஸ்ட்னா தோசை இல்லைங்க, இது ப்ரான்ஸ் போட்டு மேங்களூர் ஸ்டைலில் ஒரு கீ ரோஸ்ட். தொக்கு மாதிரி செம்மையாக மிரட்டலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் see the ரெசிபி. அப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபை போட்டுட்டு அப்படியே பாருங்க, சிறப்பாக இருக்கும். ஸோ கிச்சனுக்கு வந்தாச்சு. ப்ரிப்பரேஷனை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் 300 grams ஆஃப் ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்னோட ஸ்பைசஸும் இருக்க போகுது. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நவ் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. மேங்களூர் கீ ரோஸ்ட் எனக்கு பிடிச்சதுக்கு ரீசனே ரெண்டே விஷயம். அதில் இருக்க கீ அண்ட் ஸ்பைசஸ் ரெண்டும் கம்பைன் ஆகி அந்த மீட்டோட மிக்ஸ் ஆகிறப்போ அந்த ஃப்ளேவர் எலிவேட் ஆகும் பாருங்க. அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தா தாங்க புரியும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நான் 1 by 1 அப்படியே போயிட்டே இருக்கலாம். லெட்ஸ் கோ. நல்லா அந்த ஸ்பைசஸோட ஸ்மெல் வந்தோடனையும் ஆஃப் பண்ணிட்டு லைட்டா கூல் பண்ணி எடுத்தீங்கன்னா அரைச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸ் அரைச்சி எடுத்தோம்னா அப்படியே ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு மசாலா ரெடி. அதுக்கு முன்னாடி 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயில போட்டுக்கோங்க ப்ரான்ஸை ஃப்ரை பண்றதுக்கு. இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் ஒரு மண் சட்டி இல்லைனா இரும்பு சட்டியில பண்ணீங்கன்னா தான் அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ரான்ஸை அப்படியே அதில் போட்டா ஸோ நெக்ஸ்ட் 1 by 1 நம்ம ஸ்பைசஸை கிரைண்ட் பண்ணிடலாம். பூண்டு, கேஷ்யூ, கொஞ்சம் வெல்லம், ஹாட் வாட்டர்ல சோக் பண்ண ரெட் சில்லிஸ் அண்ட் டேமரின், லைட்டா தண்ணி ஆட் பண்ணுங்க. இந்த தண்ணியை அப்படியே வைங்க. ஸோ we are going to use it later. இந்த சில்லியோட ஃப்ளேவர் அதில் தான் இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க, தக 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 தகன்னு இல்லை, அதே தான். இந்த சைட் ப்ரான்ஸும் நல்ல ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகட்டும், ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த கிறிஸ்பினஸ் மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆனாலே போதும். நீங்கள் எங்கே செய்கிறோம் அப்படியே எடுத்து சைடில் வச்சுட்டு ஸோ திரும்ப நம்ம லிக்விட் கோல்டான கீயை எடுத்து இதே சட்டியில் கொண்டு போட்டீங்கன்னா நம்ம அரைச்ச மசாலாவை அதில் ஆட் பண்ணி அப்படியே வதங்க விட்டுருலாம். அப்படியே மிக்ஸி ஜாரில் 1/2 glass தண்ணியை ஊற்றி அதையும் வாஷ் பண்ணி இதுலேயே ஊற்றிடுங்க. ஸோ இதுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணணும். ஆல்ரெடி ப்ரான்ஸ்லையும் கொஞ்சம் போட்டிருக்கோம். இதை நீங்கள் கல் உப்பு போட்டு அதோடய சேர்த்து மிக்சியில் அரைக்கலாம். பட் எனக்கு அளவுக்கு சரியாக தெரியாதனால நான் போடல. ஐம் ஜஸ்ட் கோனா ஆட் சம் 1 teaspoon ஆஃப் சால்ட். கரெக்டாக வந்துடும் நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து லெமன் வேற போடுவோம். ஸோ சால்ட்டை பார்த்து யூஸ் பண்ணுங்க. அப்படியே சாட்டே பண்ண ப்ரான்ஸை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ளேவர்ஸை இன்ஃபியூஸ் ஆக விடணும். அதுக்கு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் தான் கரெக்டாக வரும். டேஸ்ட் டெஸ்ட் பண்ணிடலாம். சொன்னல உப்பு பார்த்து போடுங்கன்ட்டு. உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. ஸோ யா, just gonna add a little more salt. இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஸ்பைஸ் லெவலையும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். காரம் பத்தலன்னா நீங்க பெப்பர் பவுடர் இல்லைனா சில்லி பவுடர் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 5 minutes லோ ஃப்ளேம்ல இந்த மாதிரி வச்சு குக் பண்ணணும். அந்த கேப்லயே ப்ரான்ஸும் மசாலாவும் நல்லா கம்பைன் ஆகி சூப்பரா குக் ஆகிடும். கரெக்டா 5 minutes எடுத்துருங்க. ஏன்னா இப்பயே ஆயில்லாம் மேல வந்துருச்சு. ஸோ லைட்டா வாட்டர் ஆட் பண்ணி ஜஸ்ட் மெயின்டைன் த கன்சிஸ்டன்சி. அப்படியே கிச்சனே மணக்குதுங்க. அந்த ப்ரான்ஸ், மசாலா, கீ எல்லாம் சேர்ந்து செம்மையா ஒரு சம்பவம் மயக்கிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமா ப்ரான்ஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அதுவும் கடல் ராட்டா பார்த்து வாங்குங்க, இல்லைன்னா அப்புறம் செய்யறது வேஸ்டா போயிடும். ஸோ யா, ப்ளீஸ் நோட் இட், வெரி இம்பார்ட்டன்ட். வேற லெவல்ல வந்திருக்குங்க. ஐ ஷோ யூ. பாருங்க, செம்மையா ரெடி ஆயிருச்சு. அந்த கீ எல்லாம் மேல வந்து ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சில இருக்கும். அப்போ நம்ம லெமன் ஜூஸும் கறி லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணணும். அவ்வளவுதாங்க, நம்ம சூப்பரான மேங்களூர் கீ ரோஸ்ட் ரெடி. அப்படியே ஃபைனலா ஒரு டெஸ்ட் பண்ணிடலாமா? என் பையன் சொன்ன மாதிரி அந்த கீ, ப்ரான்ஸ், மசாலாலாம் சேர்ந்து வேற லெவலா இருந்துச்சு. ஃபைனல் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. இதை அப்படியே டைனிங் டேபிள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எல்லாத்தோடையும் வச்சு இந்த லஞ்சை சிறப்பா சாப்பிடலாம். லெட்ஸ் கோ. மசாலா சூப்பரா வந்திருக்கு. கொஞ்சம் ரைஸு, ரசம், பருப்பு,
கேபேஜ் பொரியல் இன்னைக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளவுதாங்க. சூப்பரான கீரோஸ். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சட்டியை தூக்கி போடாம இதுல ஒரு விஷயம், கொஞ்சோண்டு ரைஸ் எடுத்து அந்த ப்ரான்ஸ் பண்ண இரும்பு சட்டியில போட்டீங்கன்னா லெஃப்ட் ஓவர் நெய்யும் மசாலாவோட கம்பைன் பண்ணிட்டு அப்படியே டைரக்டா அதுல இருந்து எடுத்து சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். இதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தாதாங்க புரியும். அந்த மாதிரி தமிழ் மக்களுக்கே ஒரு எமோஷன் மாதிரி இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோங்க போடுறோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய்.